சீமான் சொன்னது சத்தியம்தான் என உணரும் மக்கள். இந்த தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். இது நிச்சயம் யாரும் எதிர்பார்க்காத ஒன்றுதான். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்க அனைவருக்குமே தெரியும். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாரும் அந்த வேதனையை உணர்வதே இல்லை. இப்போ தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா விமர்சனம் செய்தவர்கள் கூட அவர் சொல்வது உண்மைதான் போல எல்லாருமே அது சம்பந்தமாகவே பேசுகிறாங்க. நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் அல்ல தொழில் ரீதியாக மேலே இருக்கவங்க தமிழ்நாட்டில் இருக்க அனைவருமே பார்த்தீங்கன்னா மாற்று மொழிக்காரர்கள். அந்த மாற்று மொழிக்காரர்கள் சாதி என்பது கூடாது, சாதி மதம் பார்க்கக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் இனம் மொழி அப்படின்னு பார்க்கறது கூட கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எல்லா இடங்களிலும் பேசக்கூடிய தன்னை ஒரு மிகப்பெரிய முற்போக்காளர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களும் சாதிய உணர்வாளர்கள் தான். அதை சும்மா ஏதோ மற்றவர்கள் முன்னாடி நம்ம இப்படி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறார்கள் அப்படிங்கிறதும், இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு தமிழ் சாதியில் பிறந்து இருப்பவர்கள்னா மட்டும்தான் இப்படி எதிர்ப்பு குரல் வரும். அவர்களுடைய தெலுங்கு பக்கம் இருக்குது அப்படின்னா அது சம்பந்தமாக பேசுறது கிடையாது. இது சொல்லும் போது நிறைய பேருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. யாருக்கும் இதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லை. ஆனால் சமீபத்தில் ஒவ்வொரு நடிகர்களாக முதலாவது பார்த்தீங்கன்னா போஸ் வெங்கட் முழுக்க முழுக்க திமுகவின் மிகப்பெரிய சொம்பு அவர் பார்த்தீங்கன்னா ப்ரௌடு நாயுடுகாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேஸ்ட்டை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு அப்படிங்கிறதையும் பெருமையோடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு தெலுங்கு மீடியாவில் சொல்கிறாரு. அவர் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. முதல்ல அந்த விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். ஆனால் இங்கு முற்போக்கு நாடகம் போடுறாங்கல்ல, அந்த வேடத்திற்காகத்தான் இதை நம்ம பதிவு செய்கிறோம். அவர் மட்டும் இல்லை, அடுத்து நம்ம பாக்கியராஜ் அவர்கள் ரொம்ப நாளாக இவர் தமிழர் அப்படிங்கிறத தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம். அவர் பேசின பிறகு தான் தெரியும், ஐயோ நீ கூட தமிழ் இல்லையா அப்படின்னு. அப்போ தான் நமக்கு புரிஞ்சது. அவர் ஒரு சாதிய மாநாட்டில் ஏறி பார்த்தீங்கன்னா தான் யார் அப்படிங்கிறத சொல்லி தெலுங்குல பேசுகிறாரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள் போயிட்டு அவரும் அவருடைய சாதியை நான் இந்த சாதி அப்படிங்கிறத குறிப்பிட்டு வெளிப்படையாக பேசுகிறாரு. நாயுடுகாய் அப்படிங்கிறதும் ஐம் ப்ரௌட் தெலுங்குங்கிறாரு. அது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு நமக்கு புரியல. உண்மையிலே ஒரு மொழியை அழிப்பதற்கு இல்லை இந்த இடத்துல வாழ்வதற்கு அவர்கள் இருப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கு முற்போக்கு போல அனைத்து மக்களையும் முட்டாளாக ஏமாற்றிவிட்டு அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னும் போது நாம் தமிழர் கட்சியுடைய அவர்களுடைய அந்த அரசியல் இருக்குல்ல, அது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பேரை வெளிப்படுத்தி காட்டுது அப்படிங்கிறது இப்போ அனைவரும் மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பலரும் பார்த்தீங்கன்னா முன்பு போல நாம் தமிழர் கட்சி உறவுகளில் தான் அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை பற்றின விமர்சனம் வைக்கிறது, கேள்வி எழுப்புறதெல்லாம் இருந்தாங்க. இப்போல்லாம் மக்களே கேள்வி எழுப்புறாங்க. மொழி ரீதியாக யாராவது மாற்றி பேசினா, ஏன் நீ இப்படி பேசுகிற, நீ முதல்ல எந்த மொழி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது இங்கே எல்லாமே மாறுது. இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்திற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் புரட்சி அப்படிங்கிறது தான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தமிழ் தேசியம் விரைவிலே வென்றே தீர்ப்போம்.